இப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரங்களை காட்டும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க வீட்டில் இல்லாம இருந்து வேற யாராவது உங்க வீட்டில இருந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நீங்க செக் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, சப்போஸ் அது வந்து தவறுதலா வேற எங்கேயோ ஒரு அட்ரஸுக்கு அனுப்பிச்சு அது வந்து இருக்குன்னு காமிச்சாங்கன்னா அது வந்து விசாரணையில தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த பொருளை வந்து திருப்பி மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1, இது வந்து சைபர் கிரைம்ல வரும். நம்பர் 2, அவங்க எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நிரூபிக்கும் பட்சத்தில் சைபர் கிரைம் உங்களை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சைபர் கிரைம்ல கைவிட்டாங்கன்னா நீங்க வந்து கன்சூமர் ஃபோரம் நீங்க போக முடியும். கன்சூமர் ஃபோரம்ல போய் நீங்க வந்து நீங்க கொடுத்த ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குண்டான அந்த பர்ச்சேஸ் ஆர்டரு, அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனு, மற்றது அவங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்ற அந்த அவங்க கொடுப்பாங்கல்ல ஆவணங்கள், அந்த சைபர் கிரைம்ல நமக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்ககிட்ட ஒழுங்கா சப்மிட் பண்ணலை, இல்லை ப்ராடக்ட் சரியில்லை, இல்லை எதையாவது ஒன்று இந்த மாதிரி வரவே இல்லைன்னா கண்டிப்பாக கன்சூமரில் பண்ணி உங்களுக்கு அதை விட 10 டைம்ஸ் 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் அதிகமான அந்த அந்த பொருளோட விலையில கூட நீங்கள் வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.